ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரியில் சேர தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் சேர்கிறதுக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய டிசி கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதுக்குண்டான போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னும் போது 10th 11th 12th ஸ்கூல் டிசி, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் கையில் வச்சுன்னு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேட்டிவிட்டி, இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி, ஜாதி சான்றிதழ், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். ஓபிசி சர்டிஃபிகேட், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் எதனா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ், இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்திலே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டாட்டர், சன் யாருன்னா இருந்தாங்கன்னா, மகன் அல்லது மகளோ இருந்தாங்கன்னாக்கா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு உண்டான மாற்றுத்திறனாளிகள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கையில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுமானது. வேறு எதுவும் நெசசரி டாக்குமெண்ட்ஸாக உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் இல்லாமல் மேலும் நம்மளுக்கு தேவையான அதர் நீட்ஸ், தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் அது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்இஸ் நம்பர், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்இஸ் யூனிக் ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் எந்த காலேஜஸ் போனாலும் ஈஸியாக அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா 12வது முடித்த மாணவர்கள் காலேஜில் சேர தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.